கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பனை செய்யப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் பிதாவாகிய யாவே கடவுள் மூலமாகவும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருமை ரட்சகருமா இருக்கிற கிறிஸ்தேசு மூலமாகவும் எங்கள் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய யாவையின் பெருதான திருவினால இன்றைய நாள்ல கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ள வேத பகுதி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொறுப்புடன் செயலாற்றுதல் என்ற தலைப்பின் கீழே தான் தியானிக்க போறோம். அப்ப தேவன் இந்த பூமியை உண்டாக்கி சகலத்தையும் உண்டாக்கி கடைசியா மனுஷையும் உண்டாக்குறாரு. உண்டாக்கின தேவன் அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா சில பொறுப்புகளை கொடுக்குறாரு, அப்படிதானே? அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்து அவன் சாகுற வரைக்கும் என்ன விஷயம் ஒண்ணு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொறுப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகளை அவங்க நிறைவேற்றக்கூடிய ஒரு நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான், சூழ்நிலையில தான் மனுஷன் என்ன பண்றான், வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ தேவன் முதலா மனுஷனை படைக்கும்போதும் மனுஷன்ல அவர் உண்டாக்குன எல்லாவற்றுக்கும் ஒரு என்னன்னா ஒரு பொறுப்புகளை கொடுக்குறாரு. நீ இதை செய்யணும், சூரியனா நீ வெளிச்சத்தை தரணும், சந்திரனா இரவுல நீ வரணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்குறாரு இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷனுக்கு என்னன்னா பொறுப்புகளை கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு கொடுத்தாரு? நீங்க பலிக்கு பெருகி பூமியை நிரப்புங்க, அப்புறம் நிலத்தை பண்படுத்துங்க, அதை பாதுகாத்து கொள்ளுங்க. சரிங்களா? அப்படி முதல்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அதை தேவன் நீங்க எங்கேயாச்சும் நிறுத்தினாரா அப்படின்னா இல்ல. அடுத்ததா என்ன பண்றாருன்னா, இங்க ஆதாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த அடுத்ததா தனக்குன்னு ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறாரு, ஒரு சின்ன கூட்டம். அந்த கூட்டத்தை தேர்ந்தெடுக்கும் போதும் அவர் என்ன பண்றாருன்னா சில பொறுப்புகளை அவங்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அது அப்படியே நின்றுச்சா அப்படின்னா இல்ல. தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் இப்படி தொடர்ந்து வரும்போது தேவன் அவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை என்ன பண்ணுவாரு, ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. அதேதான் கிறிஸ்துவும் இந்த பூமிக்குள்ள வந்து வாழ்ந்து மறித்து போகும்போதோ தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாரு, பொறுப்புகளை கொடுத்து விட்டு செல்கிறார். இல்ல இல்ல நம்ம பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல எல்லாத்தையும் எல்லா பொறுப்புகளையும் எல்லாரும் சரியா செஞ்சுட்டாங்களா அப்படின்னா இல்ல. அப்படிதானே? எல்லாருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அந்த பொறுப்புகளை எல்லாரும் சரியா செஞ்சிருக்காங்களா அப்படின்னா இல்ல. யார் யார் சரியா செய்யலையோ அதுல இருந்து நம்ம என்னன்னா ஒரு பாடத்தை எடுத்து நாம எப்படி அந்த சரியா இருக்கிறோமான்றத நம்ம என்ன பண்ணோம், நாமே சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயங்களுமே என்ன எதுக்கு அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு விஷயங்களை அப்படியே பிரமிப்பா இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம், நம்ம எப்படி தேவனுக்குள்ள கரெக்டா செயல்படுறோம்ன்றதுதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கேட்கறதுடைய நோக்கமே. சரிங்களா? அப்போ நாம நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறோமா? அப்படிதானே? நான் இப்ப சொல்ற விஷயம் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு தாய், தந்தை, ஒரு கணவன், மனைவி, இவங்க அவங்கவுங்க பொறுப்புகள்ல இருந்து செய்யக்கூடிய விஷயங்களை நான் சொல்ல வரல. தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்தின் மீதான பொறுப்புகள், அதை நாம் சரியா செஞ்சுட்டு இருக்கோமா? பொதுவா உலகத்துல இருக்கிற இந்த பொறுப்புகளை வந்து நம்ம ஏன் அதை சொல்லலைன்னா, அதை நம்ம எல்லாருமே சரியா செஞ்சிருவோம். ஒரு தகப்பனா என்ன செய்யணுமோ, ஒரு தாயா என்ன செய்யணுமோ, ஒரு பிள்ளையா இருந்து தகப்பனுக்கு தாய்க்கு என்ன செய்யணுமோ, ஏன் ஒரு குழந்தைகளுக்கு பெற்றோரா இருந்து என்ன செய்யணுமோ, கணவனுக்கு மனைவியா இருந்து என்ன செய்யணுமோ, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், அந்த பொறுப்புகள்ல அதை நம்ம சரியா செஞ்சிருக்கோம். ஏன் அது உலகத்தானும் மேக்சிமம் என்ன பண்ணோம், மேக்சிமம் இல்ல, உலகத்தான் நம்மளோட சிறப்பா அந்த விஷயங்களை செயலாற்றுறாங்க இல்லையா? அப்ப தேவனுடைய விஷயங்கள்ல நம்மளுடைய பொறுப்புகள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, நம்ம அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா? எனக்கு யோசிச்சிருக்கோமா? உலகத்துல இருக்க பொறுப்புகள்லாம் ஒன்னும் செய்து முடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி. பசங்க நல்லா படிக்க வச்சுட்டோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இல்லையா? வேற என்ன, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறோம், அவங்களுக்கு சேர்க்க வேண்டிய சொத்துக்களை சேர்க்கிறோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல உலக பிரகாரமான பொறுப்புகள்ல நம்ம ஒரு குடும்பத்தை நல்லா நேர்த்தியா நடக்கிறோம். ஒரு சமூகத்துல இது ஒரு நல்ல குடும்பம் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தா இருக்கும் இல்லையா? சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வருகிற நாம் தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகள்ல நம்ம எவ்வளவு
தூரம் நம்ம கடமை நிறைவேற்றிருக்கோம். சரி, ஒரு சமயம் அது நிறைவேற்றலன்னா என்ன நடக்கும்? இல்ல நம்ம அலட்சியமா இருக்கிறோமா? சரி, வேதத்துல யாராவது தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கொஞ்சம் அலட்சியமா எண்ணினவங்க அப்படின்னா யாராவது நம்ம நினைவுக்கு வராங்க? நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச சில சொல்ல முடியுமா? வேதத்துல தனக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அது நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பா இருக்கும். ஆனா அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணி இருக்க மாட்டாங்க, பொறுப்பா நடந்து இருக்க மாட்டாங்க, இல்ல அந்த பொறுப்பை அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி யாராவது இருக்காங்க? சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஏசா சிஸ்டர், அது பொதுவா உலகமா இருக்கிற விஷயம். தேவனுடைய வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல அலட்சியமா இருந்தவங்க நான் சொல்றேன். தேவன் ஒரு விஷயம் கொடுத்திருக்கிற அத அவங்க அலட்சியப்படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி யாரும் ஞாபகம் இல்லையா? நாதாப் அபி அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வேலையில வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா, லேசினஸா, சோம்பேறித்தனமா ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க. வேற வேற யாரும் இல்லையா? சாலமோன் ஞானி மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு ராஜஸ்தானத்துல வைக்கும்போது அது தொடர்ந்து அவர் செஞ்சாரா அப்படின்னா அதுல இருந்து அவர் விலகி நிற்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். வேற சவுல் ராஜா இஸ்ரேலினுடைய முதல் ராஜா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் அந்த பொறுப்புல இருந்து அவர் என்ன பண்றாரு, கீழே இறங்கி போயிடுறாரு. அப்புறம் யோனா இருக்காரா? யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு அனுப்புனா தர்ஷிஷ்க்கு என்ன பண்றாரு? வேற திசையை நோக்கி அந்த பொறுப்புகள்ல இருந்து அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து மோசே ஆரம்பத்துல என்ன பண்றாருன்னா நிறைய முறை நெக்லெக்ட் பண்றாரு. நான் போக மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியப்படுத்துறாரு. பீலையா தீர்க்கதரிசியை பார்க்கணும். தாவீதும் சில சமயங்கள்ல அந்த பொறுப்புல இருந்து கீழே இறங்கின ஒரு விஷயத்த மக்களை வழிநடத்தணும் அப்படின்னு தேவன் கொடுத்த ஒரு காரியத்தை வந்து கீழே இறங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு நபர் யாரு அப்படின்னா இவங்க செஞ்சதும் பெரிய தவறு தான். ஆனா அந்த பெரிய தவறு வந்து நம்ம இந்த பேரை கேட்டா ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அதை ஒரு பெரிய விஷயமாவே கருத மாட்டோம். யாருங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? மோசே, விலையாம், தாவீது, சாலமன் சொல்லுவேன். பட் இவரும் ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த தவறை வந்து நம்ம மத்தியில நம்ம என்ன பெருசா கண்டுக்கிறது இல்லை. தேவனும் அதை பெருசா கண்டுக்காத மாதிரி ஒரு சூழல் இருந்தது. யாரு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சோமனா அது தவறா இல்லையன்றது கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான். வேற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். அப்ப இந்த ஜனங்களை வந்து தனக்குன்னு ஒரு சிறு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து இந்த ஜனங்களை வழி நடத்தணும் அப்படின்னு தேவன் ஒரு தீர்மானம் செய்யறாரு. அப்போ ஜனங்களை வந்து இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்கதான் அந்த இந்த பொறுப்புகளை இந்த நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்களை என்ன பண்ண வழி நடத்தணும் அப்படின்னும் போது இந்த பொறுப்புல இருந்து அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கீழே இறங்கிட்டாரு. அந்த மாதிரி இருக்கிற நபர் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆரோன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும் போதும் மோசையும் ஆரோனும் தான் இவங்க என்ன பண்ணாங்க, வழி நடத்திட்டு வராங்க. அப்ப எகிப்துல இருந்து இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கானானுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். தேவன் ஒரு திட்டம் வைக்கிறார். கானானுக்கு என்னன்னா ரொம்ப சுலபமா என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஆனா இவங்களுடைய முரட்டாட்டுத்தனத்தினால இவங்க 40 வருஷம் என்ன ஆயிடுச்சு, இந்த வனாந்திரம், அந்த வனாந்திரத்துல இவங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, காலதாமதமா அவங்க சுத்த வேண்டியதா இருக்கு. இந்த 40 ஆண்டுகளுமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆண்டுகள், வேதத்துல ஒரு மிக மோசமான ஆண்டுகள்ல இருந்தாங்கன்னா இந்த 40 வருஷத்தை நம்ம சொன்னாங்க. அந்த 40 வருஷமும் இவங்க பண்ண விஷயங்கள் எப்படின்னா எந்த இடத்துலயும் தேவனுக்கு தெரியுமா, தேவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, தேவனை அட்ராக்ட் பண்ற மாதிரி இவங்க என்ன பண்ண எந்த ஒரு காரியமும் செய்யாம அப்படியே ஆப்போசிட்டா தேவனுக்கு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வேதனையும். அந்த 40 வருஷம் தேவன் வந்து
சந்தோஷமா இருந்தாருன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப வேதனையும் ரொம்ப ஒரு கோபமும் தான் அங்க ஏற்பட்டிருக்கும் அப்படின்பாங்க. அப்போ இந்த 40 வருஷத்துல இவங்க தேவனை அதிகமா துக்கப்படுத்துற விஷயம் அப்படின்னா எதை சொல்லுங்க? இந்த 40 வருஷத்துல இவங்க அதிகமா தேவனை கோவப்படுத்தாங்க, அதிகமா துக்கப்படுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை சொல்லுங்க? வாசிங்க யாத்திராகமம் 32:1. யாத்திராகமம் 32:1. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது 32:1 யாத்திராகமம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆளுண்டத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க, இந்த 40 வருஷத்துல இந்த ஜனங்க ரொம்ப அதிகமா தேவனை வருத்தப்படுத்தின துக்கப்படுத்தின விஷயம் என்னன்னா இந்த ஒரு விஷயம் தான். பாருங்க, இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான தலைவரா இருந்தது மோசே. அந்த மோசே தேவனிடத்துல போயிட்டு அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வாங்குறதுக்காக சீனாய் மலைக்கு என்ன பண்றாரு, புறப்பட்டு போறது. அப்போ போன மோசைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க போன மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. வரலன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ண வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆரோன் கிட்ட கேட்குறேன். காரணம் ஏன் அப்படின்னா, ஏன் இவங்க ஆரோனை போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஆரோன் மோசைக்கு அடுத்தபடியே இங்க யாரு இருக்கா அப்படின்னா ஆரோன் தான் இருக்குது. சரிங்களா? இது முன்ன அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரோனை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்ததா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனா அவருடைய பேர் என்ன பண்ணியிருக்கோம், தேவன் அங்க கொடுத்திருப்பாரு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, போன மோசையும் இல்லையா, இது பொறுப்பு பிரதான ஆசாரியன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாலும் மேல போன மோசேவும் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆரோன் கிட்ட கேளுங்க, நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு பதிலா இவர் தான் எங்களை என்ன பண்ண போறாரு, இப்போ உங்களுக்கு கண்காணிப்பா இருக்க போறாரு. அப்போ இங்க ஆரோனுக்கு இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு ஆரோன் இடத்துக்கு கடந்து போகுது. என்ன பண்ணிருக்கணும் ஆரோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது சொல்லி அவங்களை என்ன பண்ணிருக்கணும், இங்க ஆரோன் தடுத்து நிறுத்திருக்கணும். வெயிட் பண்ணுங்க இல்லையா, பொறுமையா இருங்க, நம்பிக்கையா இருங்க, இந்த மாதிரியான நம்பிக்கையான வார்த்தைகளை அவங்களுக்கு சொன்னாரா அப்படின்னா, அந்த மாதிரி அவர் பேசின மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஜனங்க வராங்க, ஒரே ஆத்தரிப்போடு அவரை எச்சரிச்சு இதை நீங்க செய்யணும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க என்ன சொல்றாங்க, மோசே சொன்ன விஷயத்த தாண்டி இல்லையா, இப்படி இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த தாண்டி இந்த ஜனங்களுக்கு இசைவா அவர் என்ன பண்றாரு, நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதை படிக்கலாம் 2 வருஷம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சரி, சொன்ன மோசை இங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவங்க வெயிட் பண்ண வச்சிருக்கணும், ஏதாவது சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம மாறா என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இது நல்லா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம இதுல இருக்க கருத்தை மட்டும் எடுத்துன்னு போனார். அப்போ ஒரு 40 எல்லா ஜுவல்ஸும் வருது ஒரு 40 நாளுக்குள்ளவே இல்லையா, அப்படிதானே, 6 வாரம் இல்லையா, 40 நாள்னா 6 வாரம். அந்த 6 வாரத்துக்குள்ள அந்த தங்கத்தெல்லாம் உருக்கி ஒரு பெரிய ஒரு பொன் கன்றுக்குட்டி அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப தத்ரூபமா செஞ்சிடறாங்க, ரியலிஸ்டிக்கா இல்லையா. அது ஏனோ தானோ வரல, பெர்ஃபெக்டா ஒரு பொன் தங்கக்குட்டிய அவங்க என்ன பண்றாங்க செய்யறாங்க. சரிங்களா? செஞ்சு அவங்க அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா, புசித்து குடித்து இல்லையா, அப்படிதானே. 7 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப் போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அப்போ ஒரு பக்கம் என்னன்னா இவங்க ரொம்ப குசித்து குடித்து ரொம்ப இச்சையான காரியங்களை அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். அதே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மோசே சீனாயில இருக்காரு. தேவன் அவர் என்ன பண்றாரு, "நீ கீழே இறங்கி போ" அப்படின்னு சொல்லி அவரையும் அவர் என்ன பண்றாரு, அவரு அனுப்பி விடுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். சரிங்களா? படி 8 படி. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை பார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். தேவனே மறந்த இதுதான் எங்களுடைய தேவன், இதுதான் எங்களை எகிப்துல இருந்து வர வச்சது அப்படின்ற ஒரு விஷயத்து இது இந்த ஜனங்க செய்யறாங்க எல்லாமே ஓகே. ஆனா ஆர்வம் ஏன் இங்க இவங்களுக்கு எசைஞ்சு போனாரு? புரியுதுங்களா? மோசே இருக்கிறாரு. மோசே தன்னுடைய பொறுப்பு ஒரு நபரை சூஸ் பண்ணி இதை நீங்க பாத்துங்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது ஏன் ஆர்வம் அந்த பொறுப்பை அங்க சரியா செய்யல? தனித்து நின்றுக்கலாம். இவரும் தேசப்பட்டவர் கிடையாது. எப்படி ஆரம்பத்துல எகிப்துல மோசைக்கு என்ன ஒரு தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் மோசைக்கு வாயாக இருந்தவர் அப்படியேப்பட்ட பார்வன் கிட்டே போய் பேசுறாரு. ஏன் இந்த ஜனங்கள் இடத்துல இவரால எதையும் செய்ய முடியல, ஏன் எசைஞ்சு போயிட்டாரு பாருங்க. இந்த இடத்துல ஏன் இது சொல்ல வரோம் அப்படின்னா, இது அந்த நாம் சில பொறுப்புகள்ல சரியா செய்யாத போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு மிகப்பெரிய துக்கத்தையும் அவமானத்தையும் அது ஏற்படுத்திடும். இங்க நடந்த ஒரு விஷயம், இவங்க செய்யற காரியம் அது தேவனுக்கு பெரிய வருத்தத்தையும் ஒரு பெரிய கோபத்தையும் வர வச்சது. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஒரு ரொம்ப அதிகமா கோவப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியம். சரிங்களா? அப்போ மோசே நேரா வந்து பாக்குறாரு. யார பார்த்தாரு? யாருக்கிட்ட பேசுறாரு? யாருக்கிட்ட பேசுறாரு தெரியுமா? ஆரோன். ஏன் ஆரோன் கிட்ட? ஏன் ஆரோன் கிட்ட அப்படின்னா, அடுத்ததா அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆரோன் கிட்டதான் இருக்கு. நிச்சயமா ஆரோன் என்ன பண்ணிருந்த, தடுத்து நிறுத்தி இருக்கணும். அப்படி இல்லையா உடன்படாம இருந்திருக்கும். ஒண்ணு தடுத்து நிறுத்தி இருக்கணும், இல்லையா உடன்படாம இருந்திருக்கும். ஏன் அவர் உடன்பட்டாரு? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ஆரம்பங்க இந்த ஜனங்களோட உடன்பட்டாரு அப்படின்னா, அந்த ஜனங்களை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு? பயந்துட்டாரு. சரிங்க, பாருங்க. இப்பதான் பிரதான ஆசிரியன்ற ஒரு பொறுப்பு வாங்கி வந்தாரு, அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் இல்லையா? அப்படியே பயந்துட்டாருங்க. இந்த ஜனங்க வந்து ஒரே ஆர்ப்பரிச்சு அவர் மிரட்டுறப்ப பயந்து அவங்களுக்கு இசைந்து போயிட்டாரு. நம்ம பொதுவாவே என்ன சொல்லுவோம்னா, மோசே ரொம்ப மோசங்க அப்படிதானே. ஆனா இங்க ஆரோன் அதோட ஒரு பெரிய விஷயத்த செஞ்சிடறாரு அப்படிதானே. மோசே என்ன சொல்லுவான், அவரு வாக்கு வல்லவன் இல்ல, வாயு மகன், அவர் நிறைய முறை எஸ்கேப் ஆகுறாரு அப்படிதானே. இந்த மாதிரிலாம் சொல்லலாம், மறுதளிச்சாரு அப்படின்னு. ஆனா ஆரம்பிங்க செஞ்சு இவ்வளவு பெரிய விஷயம் நம்ம பெருசா என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறதே கிடையாது அப்படிதானே. இது என்ன ஆச்சு, நிர்வாணமா இருந்து பொன் கண்டுகிட்டே கொண்டு வந்து அதுல தேவன் இதுல யாரோட விஷயங்கள் ரொம்ப அதிகமா தேவன் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு சம்பவம் தான் அப்படிதானே. அப்போ பொறுப்பையும் வாங்கிட்டாரு, மிகப்பெரிய பொறுப்பை வாங்கி இந்த ஜனங்களை என்ன பண்ணணும், வழி நடத்தணும். ஆனா மக்களை திரும்ப எகிப்துக்கே என்ன ஆயிடுச்சு, இந்த விஷயம் கொண்டு போயிடுச்சு. காரணம் ஜனத்தின் மீதான இந்த பயம் அப்படிதானே. சரி, இது ஏன் பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய பொறுப்புகள்ல நம்ம எப்படி இருந்து வாங்கிட்டு இருக்கோம், எப்படிங்க வாங்கிட்டு. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு சபையும் ஒரு
ஒரு சபை சார்ந்த சகோதர சகோதரிகளும் கொடுத்து ஒரு சபையா நம்மளை வழிநடத்திட்டு போகக்கூடிய ஒரு பொறுப்பை நம்ம கையில எல்லார் கையிலும் இது பர்டிகுலரா இவங்க அவங்களுடைய, ஏன்னா நம்மள இவங்கதான் தலைவர், அவங்கதான் சகோதரிகளும் சகோதரர்களும் பசங்களும் யார் யார் அவங்களுடைய பொறுப்புகளை எடுத்து செய்யறாங்களோ அவங்க யாருமே என்ன பண்றது, தடை செய்யறதே கிடையாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறாரு. இப்படி வந்த நாம நம்முடைய பொறுப்புகள்ல நம்ம சரியா இருக்கிறோமா? பாருங்க, அன்னைக்கு அவங்க எப்படி உலக காரியங்களோட தங்களை இணைத்துக் கொள்ள முயற்சி செஞ்சாங்களோ அந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மத்தியிலே இன்னைக்கு இருக்கா? இருக்கா? அப்படிதானே? கிறிஸ்து ஒரு சமயம் யாரும் யாரையும் கண்டுக்கல அப்படின்னா சபை சீர இருந்துருமா? சில ஒழுங்குமுறைகள் அப்படின்றது சபையில வைக்கல அப்படின்னா நம்ம உண்மையாவே இந்த ஜனங்களோட மோசமான நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கடந்து சென்று விடுவோம். அப்போ ஜனங்கள் இந்த காரியங்களை செய்ய முயற்சிக்கிறார். செய்யறதுக்கு நம்ம இசைந்து போறோமா? மோசே இங்க யாரும் அவனுக்கு இசைந்து போயிட்டா இல்லையா? அந்த மாதிரி நம்ம இசைந்து போறோமா, இல்ல சீரான ஒரு வழியில் நடக்கணும்னு சொல்லி முயற்சி செய்யறோமா? ஆரோன் தனக்கு உண்டான பொறுப்பு அங்க என்ன பண்றாரு? மறக்கல. மக்களுடைய பயம் அவர் அதை என்ன பண்ணிட்டார்? அதுல இருந்து விலக வச்சுட்டு இருக்கா. பட் இது என்னன்னா, அதுதான் சொல்ல வருது இங்க என்னன்னா, நம்ம மேல எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்றதே நம்ம என்ன பண்றோம்? மறந்துட்டோம். அப்படிதானே? இப்ப நம்ம இங்க சபையா கூடி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சில பொறுப்புகள் இருக்குங்க. இதுல எல்லாருமே பங்கு பெறணும். எப்போ ஒரு சபை ஒரு சீரா இருக்கும் அப்படின்னா அதுல எல்லாருமே அவங்களுடைய பேர் ஆர்வத்தை செலவழிக்கணும். அப்படிதானே? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றது? எல்லாருமே என்ன விரும்புறோம்னா அந்த ஜனங்க எப்படி அந்த பழைய காரியங்களுக்கு தன்னை உட்படுத்திக்கணும், அதுக்கு தங்கள் தலைவரா ஒருத்தர் வேணும்னு யோசிச்ச மாதிரி நாமளும் இன்னமும் நம்ம உலக சம்பிரதாயங்களின்படிதான் நம்ம என்ன பண்றோம்? அநேக சமயங்கள வாழ முயற்சி செய்யறோம். அதுக்கு சபை சகோதரர் என்ன பண்றோம்? அங்க எப்படி அவங்க ஆர்வனை தனக்கு பயங்காட்டி இழுத்தாங்களோ நம்ம பயங்காட்டுறதுல மயக்கி சகோதரர்களை என்ன பண்றது? பேசி மயக்கி தனக்கு இசைவா என்ன பண்றது? சில உலக சம்பிரதாயங்கள் சகோதரர்களை என்ன பண்றது? தெரிய வைக்கிறது. சரிங்களா? அப்போ உறுப்புல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்துல இருக்கும், ஜனங்களுக்கும் அந்த விஷயம் என்ன பண்றோம்? ஞாபகம் இருக்கும். அப்படிதானே? அப்போ எப்பவுமே அந்த ஒரு பொறுப்பு நம்ம மேல இருக்கு அப்படின்னு ஒரு கவனம் நம்மளுக்குள்ள இருக்கா? பாருங்க, இந்த ஜனத்தினுடைய ஆசை அதை மறந்ததுனால இந்த ஜனத்தினுடைய ஆசை அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றுறாரு. கூப்பிடுறாரு எல்லாரும், சரி வாங்க நகைகளை எல்லாம் கொண்டு வாங்க. இப்படிதானே? எகிப்தின் தெய்வத்தை வச்சு என்ன பண்ணாங்க? ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம கேக்குறோமா? அவங்க எப்படி அந்த எகிப்தினுடைய சிந்தைக்கு திரும்ப கடந்து சென்றாங்களோ அதே மாதிரி கானானை நோக்கி பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த மாதிரியான பழைய விஷயங்கள், வேதம் நம்மளுக்கு சொல்லி தராத விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்து சந்தோஷப்படுறதுக்கு சகோதரர்களை அழைக்கிறோமா? என்ன சொல்லுவோம்? பிரதர் இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, இது திரும்ப திரும்ப நம்ம சொன்னாலுமே அதுதான் என்ன ஆயிட்டு இருக்கு? நம்ம உடம்புல அது ரத்தத்தை ஊறி போயிருக்கு இல்லையா? என்ன பண்றது? அது சபையாரும் நம்மளோட இணையணும்னு என்ன பண்றோம்? ஆசைப்படுறோம். நம்முடைய வீட்டு விசேஷங்கள் உலக பிரகாரமா நடக்கும்போது சபையார என்ன பண்றோம்? சகோதர அன்பு சொல்லி என்ன பண்றோம்? வற்புறுத்துறோம்.
ம்? நம்மளுக்கு வற்புறுத்தணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா சொன்னாலே நம்ம சகோதரர்கள் என்ன பண்றோம், கேட்கறதுன்னு ரெடியா வந்துருவாங்க. அப்படிதானே? அன்னைக்கு ஆரோனை வற்புறுத்துறாங்க. ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் தான் அவர் என்ன பண்றாரு, அந்த பக்கம் சாஞ்சிடுறாரு. இன்னைக்கு நம்ம அப்படி கட்டாயத்தின் நிமித்தம்லாம் இல்ல, ரொம்ப சுலபமாவே என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு ஒரு எப்படி ஒரு சிரிச்சு பேசினாலே நம்ம என்ன பண்ணுவோம், மயங்கிடும் இல்லையா? பாருங்க, ஆர்வம் நீங்க தனித்து நிச்சயமா என்ன பண்ணலாம், இருந்திருக்கலாம், உடன்படாம இருந்திருக்கலாம். அப்படி உடன்படாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஆர்வம் நீங்க ஸ்டெப்பனா நின்னா என்ன நடந்திருக்கும், ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன ஆயிருக்கும்? ஏன் நிக்கல அவரு? ஏன் நிக்கல? இன்னும் இருக்கலாம்ல. மோசே மோசே திரும்ப வருவான்னு நிச்சயமா தெரியும். மேல தேவனுடைய வார்த்தைகளை கேட்கதான் போயிருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஆர்வம் வைராகியம் கொண்டவர் நல்ல மனுஷன் தான். ஏன் இங்க இந்த பக்கம் சாஞ்சிட்டாரு? கொஞ்சம் ஸ்டபனா இருந்துக்கலாம். நிக்காம போனதுக்கு என்ன காரணம், ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு சமயம் அவர் இவங்களை எதிர்த்து நின்றிருந்தா ஜனம் என்ன பண்ணிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. அப்படிதானே? அந்த அளவுக்கு உப்புறமும் ஆயிடுச்சு அவங்களுடைய கோபம். ஆக்சுவலா இங்க ஆரோன் பயன்ட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. தன் உயிரை காத்து கொள்றதுக்காக என்ன பண்ணிட்டாரு, அவங்க பக்கம் சாஞ்சிட்டாரு. இன்னைக்கு நம்மளுக்கு பயம் வருதா? சகோதர சகோதரிகளை பிரியப்படுத்துறதுக்கு அவங்களோட உலக காரியங்களோட நம்ம இசைஞ்சு நிக்கிறோம்னா என்ன காரணம்? நம்மள கொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு சில உறவுகள் தேவை. மனசு கஷ்டமாயிடும், வருத்தப்பட்டுருவாங்க, அப்படிதானே? கோச்சிப்பாங்க, பேச மாட்டாங்க, அப்படிதானே? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளும் அதே நிலைமையில தான் என்ன பண்ணணும், அதே மனநிலைமையில அதுக்கு அந்த உலக ஆசைகளுக்கு நாமளும் என்ன இருக்கும், விருப்பப்பட்டிருக்கிறதுனால அதுல என்ன ஆயிரும், இன்வால்வ் ஆயிடுறோம். நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம்னா என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, அப்படிதானே? சில விஷயங்கள் உலகமா இருக்கு, உலகம் சார்ந்து இருக்குன்னா நம்மளால ஏன் தனிச்சு நிக்க முடியலன்னா, அது மனுஷனுக்கு மீதான ஒரு பயமா என்ன பண்றது இருக்கு. இங்க இவரு பொண்ணு இருப்பாரு அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களோட உச்சகட்ட கோவம் இருக்காரு. நான் முடிவுல பாக்கல. இங்க ஆரோன் மட்டும்தான் இவங்களுக்கு தலைவரா இருந்தாரா? மோசே ஆரோனை மட்டும் தானே கேக்குறாரு. இங்க யாரு, வேற யாரும் இல்லையா இவங்களுக்கு கண்காணிப்பா? வேற யாருமே இல்லையா? சரி, மோசே வெறும் ஆரோனை மட்டும் தான் இவங்க பாத்துக்க சொல்லிட்டு போனாரா? வாசிங்க யாத்திராகம் 24:14 வாசிங்க சிஸ்டர். யாத்திராகம் 24:14. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கும் யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். அப்போ மோசே தெளிவா சொல்லிட்டாரு, வெறும் ஆரோன் மட்டும் அங்க என்ன பண்ணல, உங்களுக்கு தலைமையா இல்ல. ஆரோன் கூட யாரும் இருக்காருங்க, யாரு இருக்கா? ஊரும் இருக்கு. ஆரோன் மற்றும் ஊரு, இவங்க 2 பேரையும் நான் விட்டுட்டு போறேன். உங்களுக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்த மோசே என்ன பண்ணணும், யாரை கேட்கணும்? வெறும் ஆரோனை மட்டும் கேட்கணுமா, இந்த ஊரையும் கேட்கணுமா? யாரு கேட்கணும்? ஊரையும் தானே கேட்கணும். ஏன் வந்த மோசே ஆரோனை மட்டும் கேட்கிறாரு? பொறுப்பு வெறும் ஆரோனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா? ஊருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? ஏன் மோசே ஊரை கேட்கல? ஏங்க கேட்கல? சீக்கிரம் சொல்ல முடிச்சிடலாம். ஏன் கேட்கல? சரி, அவர் உடன் பெற்றிருக்க மாட்டார்.
அவர் என்ன பண்ணல, உடன்படல. ஏன் கேட்கல அப்படின்னா அவர் அதுக்கு என்ன பண்ணல, உடன்படல. சரி, இந்த ஊரை இதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா பார்த்தோமா? இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் போகும்போது மோசே அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு 2 பேருக்கு. வரும்போது ஒருத்தரை மட்டும் கேட்கிறாரு. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு, கேட்கல, பதிவு செய்யப்படல. இதுக்கப்புறமும் அவரோட குறிச்சு எந்த ஒரு பதிவுமே இல்லை. என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கலாம்? செத்துட்டாரு, ஆள் இல்ல அங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ஊர் அப்படின்ற ஒரு பேரு நம்மளால பார்க்கவே முடியாதுங்க. சரிங்களா? எப்படி இறந்திருப்பாரு? சாகடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாரு? வந்து இந்த ஜனங்க 2 தலைவர்கள் இருக்கிறாங்க. வந்து ஒருத்தர் மட்டும் அதுக்கு இசைந்து போறாரு, ஒருத்தர் அதுக்கு இசைந்து போகல. கண்ணு முன்னாடியே அவரை சாகடிச்சவனும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாரு? இப்ப ஆரோனும் ஸ்டபனா தான் இருந்திருப்பாரு. இது தல்முத் ஒண்ணு விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 பேருக்கிட்டையும் ஜனங்க வந்து மோசை கொடுத்துட்டு போன 2 தலைவர்கள்கிட்டயும் வந்து இவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. ஒருத்தர் ஸ்டபனா இருக்கிறாரு, ஊர். அத வந்து ஜனங்களுக்கு வெறுப்பாகி அவர் என்ன பண்றாரு, ஆரோன் கண்ணு முன்னாடியே சாவடிக்கிறாங்க. அடுத்ததா யாருடைய ஜீவன் இருக்கு? இவரை மாதிரியே நம்மளே சாவடிச்சிருவாங்கன்னா அவர் என்ன பண்றாரு? இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு அவர் தன்னை உட்படுத்தி கொண்டது அதுதான். தன் உயிருக்கு பயந்து. இந்த ஊர் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாதுங்க. ஏன் இது சொல்ல வரோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஊரினுடைய எந்த ஒரு பதிவுமே இல்லை. நிச்சயமா அந்த மனுஷன் இருந்ததுன்னா அவருடைய எல்லா பதிவுகளும், சில முக்கியமான விஷயங்கள் அவர் என்ன பண்ணியிருப்பார், செய்திருப்பார். இந்த ஊரை இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த ஊருன்ற நபரை ரொம்ப ஒரு பக்தி வைராகியம் உள்ள ஒரு மனுஷன். மோசையினுடைய மிக முக்கியமான தருணங்கள்ல அவர் கூட இருந்த ஒரு நபர். பாருங்க, அமலேக்கினுடைய யுத்தம் நடக்குது. யோசுவா அங்க தலைமை தாங்கி யுத்தத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த ஊரும் ஆரோனும் தான் மோசையினுடைய கையை என்ன பண்றாங்க, வலது இடது நின்று அவருடைய கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. அது ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல ஒரு பக்தி வைராகியம் நிறைஞ்ச ஒரு மனுஷன். மோசையினுடைய மிக முக்கியமான தருணங்கள்ல அவர் என்ன பண்ணியிருப்பாரு, கூட இருந்திருப்பாரு. அப்படிதானே? அது மட்டும் இல்ல, மோசே இதுக்கு முன்ன தேவனை மீட் பண்ணோம், தேவனுடைய வார்த்தையில வாங்கணும்னு போகும்போது மோசையோட போன 3 பேர்ல ஒருத்தரா யார் இருக்காரு அப்படின்னா இந்த ஊர் இருந்திருக்கிறாரு. பாருங்க, ஒரு நல்ல ஒரு பயங்கர வைராக்கியம் கொண்ட ஒரு நபர். ஆனா வேதத்துல அவர் குறிச்சு சில குறிப்புகள் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப சொற்ப காலத்திலேயே அவருடைய நாட்கள் என்ன வந்து முடிவடையுது. அப்போ மோசையோட இருந்த மிக முக்கியமான நம்பிக்கையா இருந்த ஒருத்தர்ல இந்த ஊரும் ஒருத்தர். சரிங்களா? அப்போ மோசை திரும்பி வராரு. திரும்பி வந்து பார்க்கும்போது ஆரோனை கேட்கிறாரு, ஊர் அங்க என்ன பண்ண இல்ல. இல்லைன்னா நிச்சயமா சொல்லியிருப்ப, ஊர் நீ தடுத்து நிறுத்திருக்கலாமே. அவர் பங்கு பெறலன்றதை விட்டுருங்க, உன்னை நம்பிதானே விட்டு போன ஊர் ஆரோன். என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கூறுறதுல கூட அவர் என்ன பண்ண பேசல. காரணம் இல்ல, இப்ப மட்டும் அங்க ஊர் இல்ல, இனிமேலும் அங்க என்ன பண்ணல இல்ல. காரணம் கொல்லப்பட்டார். என்ன அப்போ அந்த ஜனங்க அங்க செஞ்சது வெறும் புசித்து குடித்து விபச்சாரம் மட்டும் அவங்க என்ன பண்ண செய்யல, கொலையும் என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊர் அப்படின்ற ஒரு மனுஷனை குறிச்சு எந்த ஒரு தகவலும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. காரணம், ஜனங்களை எதிர்த்தாரு. அவர் தவறுகளை அவங்களுக்கு என்ன பண்ணாரு, சுட்டி காட்டினாரு. அதுல இருந்து அவங்கள காப்பாற்ற நினைச்சாரு, அந்த தவறுகள்ல இருந்து காப்பாற்ற நினைச்சாரு. சோ இப்படி எல்லாம் நாம சில உலக காரியங்களுக்கு உடன்படாம இருந்தா அந்த முடிவு என்னவா இருக்கும் நமக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட முடிவு மாறணும். இந்த மாதிரி இந்த ஊர் மாதிரி நாம இன்னைக்கு என்ன உலக சாயல் இல்லாம நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா?
அந்த மாதிரி சிந்தை உள்ளவங்களோட இருந்து விலகி நிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா? பாருங்க, நிறைய விஷயங்கள் வேதத்துல பார்த்தா நீங்க யாரும் நான் உங்களுக்கு இசைஞ்சு போயிட்டாரு அப்படின்ற ஒரு சமயம் இருக்கும்போது, ஆனா அதுல இருந்து விலகி நிக்கிறாரு. உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளால விலகி நிக்க முடியல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, சகோதர சகோதரிகள் முக்கியம் தான். ஆனா நீங்களும் நாம இன்னைக்கு சகோதர சகோதரிகளா இருக்கிறது எதன் அடிப்படையில அப்படின்னா, தேவன் அப்படின்ற ஒரு அஸ்திவாரத்தின் மேலதான் நீங்களும் நாமும் சகோதர சகோதரி. ஒரு சமயம் அந்த தேவனுடைய வழிநடத்துகளுக்குள்ள அவருடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு உலகம் சார்ந்த ஒரு விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஏற்படுது அப்படின்னா, நீங்களும் நானும் சகோதர சகோதரின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா, கூப்பிட்டு வந்த தேவனை மறந்தோம், சகோதர சகோதரிகளை அதிகமா என்ன பண்றோம், பிரியப்படுத்துறோம், அதிக அன்பு சகோதர சகோதரி மீது செலுத்துறோம். ஆனா அது யாருடைய அடிப்படையில? இன்னைக்கு உங்களை எப்படிங்க எனக்கு தெரியும்? இல்ல என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? சத்தியம்ன்ற ஒரு வெள்ளிக்கட்டினால்தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அதை மீறி சில விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல சகோதரன் சகோதரன் சொல்லுகிறதுக்கு ஒண்ணுமே என்ன பண்ண இல்ல. அந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு ஞாபகத்துல வச்சிருந்தாரு அதனால அவருடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுதா, எனக்கு இந்த ஒரு இழப்பு ஏற்படும், சகோதரன் நான் இழந்துருவேன் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆரோன மாதிரி அவர் கூட இணைஞ்சிடணும் இல்லையா? அது எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல சொல்லி விலகி நிக்கிறோமா? என் உயிரே போனாலும் அப்படி சொல்லு. சொல்லுங்க. இன்னும் பெருசா எல்லாம் என்ன பண்ணல, நடந்துடல. இவர் செய்த காரியம் எல்லா ஜனங்களும் வழி தவறி போயிட்டாங்களா? எல்லாருமே பாருங்க, ஆரோன் மோசே வராரு, யார் யாரெல்லாம் தேவனுடைய பக்கம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? சரி, எவ்வளவு பேர் அந்த பக்கம் இருந்தாங்க தெரியுமா? இவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அந்த பக்கம். அந்த பக்கம் எவ்வளவு பேர் இருந்தாரு? பொன் கன்று குட்டியின் பக்கம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு அன்னைக்கு இறந்தவங்க எத்தனை பேர், ஏதாவது ஞாபகம் இருக்கா? 3000 பேர். அவ்வளவுதான். 6 லட்சம் புருஷர்கள்ல 3000 பேர் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட், அவ்வளவுதான் அந்த பக்கம் நிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ஏன் செத்தாங்க அப்படின்னா அவங்க அந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் வான்னு சொன்னவங்கள லேவியர் எல்லாமே இந்த பக்கம் வராங்க. அதுக்கு உடன்பட்டவங்க வெறும் 3000 பேர் தான். மற்ற எல்லாமே பொது ஜனங்கள். சரிங்களா? அவங்க வந்து பெருசா இல்ல, அதுல கலிக்கூர்ல இன்வால்வ் ஆகல. அந்த 3000 பேர் யாரு கண்டு சரி அதுல புசித்து குளித்து இந்த மாதிரி ஆக்ரோஷமான காரியங்களில் ஈடுபட்டாங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணாங்க, செத்து போறாங்க. அப்படிதானே? நாம என்ன நினைக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியா என்ன பண்ணும், இருந்துடணும். பாருங்க, வெறும் சமாதானம் மட்டும் நல்லொழுக்கம் கிடையாது. அன்னைக்கு யாரும் நாங்க சமாதானமா இருந்தாரு, அது ஒரு நல்ல ஒரு திசையில அவங்க கொண்டு போச்சாங்க, அவங்க இசைவா இருந்தாரு, அது ஒரு நல்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதா? நீங்க நம்ம என்ன சொல்றோம், இதெல்லாம் கேட்டு ஏன் பிரச்சனையை உண்டு பண்றீங்க? அதெல்லாம் சில விஷயங்கள் அப்படிதான் உலகத்தோட உலகமா வாழணும். நீங்க யாருக்கும் எதுவும் என்ன பண்ணக்கூடாது. நம்ம வந்ததே இதுக்குதாங்க. இங்க எல்லாருமே இங்க உக்காந்துருக்க நோக்கமே என்னன்னா இதுதான். உலகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள நம்மள என்ன பண்ணக்கூடாது, உடன்பட கூடாது. ஒரு சமயம் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னீங்கன்னா தாராளமா இருங்க. அதனுடைய முடிவு என்னன்றதுதான் இந்த ஒரு காரியம். சரிங்க? அப்போ இது எப்படி சொல்லலாம், வெறும் அமைதியை உருவாக்குறது மட்டும் அங்க ஒரு வேலை இல்லை. அன்னைக்கு தற்காலிகமா ஒரு அமைதியை உண்டாக்கலாம் சொல்லி யாரும் என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு எசைஞ்சு போயிட்டாரு. இதெல்லாம் செய்யறதுனால என்ன என்ன எங்களுக்கு பெருசா நடந்துடும் அப்படின்னா, அது வந்து தேவனுக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்தும். இந்த விஷயங்களுடைய பின்னால் மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவரு பயங்கர துக்கப்படுத்திட்டாங்க. நாமளும் பெருசா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, செய்யக்கூடிய விஷயங்கள் அது தேவனை துக்கப்படுத்திடும். அந்த ஒரு யோசனை இருக்கா? நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னா அதுல தேவன் மகிமைப்படுவாரா துக்கப்படுவாரா யோசிக்கலாம். பாருங்க, அவர் சொல்லிட்டு போனோம் அந்த சின்ன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு.
அப்படிதானே? அளவு கடந்த இந்த ஜனங்க என் கையில பொறுப்பா கொடுத்துட்டாரு. அதை நான் என்ன பண்ணோம், அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சிடணும், அவங்க விசைஞ்சிடணும், இல்லைன்னா ஜனங்க கலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஊரு யோசிச்சாருன்னா இல்ல. ஆனா ஆரோன் அந்த மாதிரி யோசிச்சதுனால அதனுடைய விளைவு ரொம்ப மோசம். ஆரோனும் தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி அங்க என்ன பண்ணிக்கணும், நின்று இருக்கணும். அப்ப அளவு கடந்த சிநேகம் தேவன் மேல வரணும். ஆனா நம்மளுக்கு அளவு கடந்த சிநேகம் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா, சகோதர சகோதரிகளுக்கு தான் முதல்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, அந்த அளவு கடந்த சிநேகம். கம்பேர் பண்ணுங்க, முதல்ல சகோதரனா முதல்ல தேவனா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தேவன் தான். நம்ம என்ன சொல்லுவோம், சகோதர சகோதரிகள் அன்பா இருக்கணும், அப்பதான் தேவனை நம்ம என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். தேவனை துக்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சகோதர சகோதரன் மூலமா நடக்குது அப்படின்னா அவன் எனக்கு சகோதரனே கிடையாது. கிறிஸ்து சொன்னாரா, யார் என் சகோதரர், யாருங்க நம்ம சகோதரர், யார் நம்ம சகோதரி? பாருங்க, இது எங்க நாகர்கோயிலுக்கு சபை நடக்குது, அங்க யாருங்க பொறுப்பு, நீங்க தான் பொறுப்பு, அப்படிதானே? இப்ப இங்க இங்க ஐசிஎஃப்ல சபை நடக்குது, யார் பொறுப்புங்க, இங்க இருக்கிற எல்லாரும் தான் பொறுப்பு, அப்படிதானே? பொறுப்பா நடந்துக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில மனுஷங்களை பிரியப்படுத்த எத்தனை முறை தேவனை நம்ம துக்கப்படுத்திருக்கோம்? 32:5 வாசிங்க யாருக்காக? ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டு, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். ஆரோன் நாளைக்கு பண்டிகை அதை பார்த்து அப்படின்னாங்க. ஆக்சுவலா அவர் என்ன பண்றாரு, பயந்து ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு வச்சுலாங்க, நம்ம வேற வழியே இல்லை, அப்படிதானே? நாம எத்தனை முறை எந்தெந்த சகோதர சகோதரிகளுக்கு பயந்து அவங்க உறவு நம்மளுக்கு துணிச்சிடணும், நம்ம அதை இன்னைக்கு அதானே ஃபீல் பண்றோம். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம தனித்து விடப்படுவோம். தனித்து இருங்க, இப்படி கும்பலோட கோயந்தா போட்டு சாவறதுக்கு தனித்து இருந்து தேவனுக்காக சாகலான்ற. புரியுதுங்களா? அங்க ஊரு சரி, ஊர் அவ்வளவுதானா, ஊருன்ற ஒரு சகாப்தமே முடிஞ்சிச்சு, என்ன ஆச்சு ஊருக்கு? அவ்வளவுதானா? தேவனுக்காக வைராக்கியமா இருந்தா அவ்வளவுதானா? அவங்களுடைய விஷயங்கள் அதோட முடிவடையுதா? தேவனையே அங்க தடுத்து நிறுத்தல? இந்த மாதிரி நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் இல்லையா? தேவனுடைய மகிமைக்காக சில காரியங்களை அவர் என்ன பண்றாரு, இந்த மரணத்தை விட்டுட்டாரு. ஆனா ஊர் அப்படியே முடிஞ்சுட்டாரா? அவ்வளவுதானா? ஊருக்காக அடுத்ததா எந்த ஒரு விஷயமும் அந்த கண்டினியூட்டி கொண்டு வரலையா? இல்லையா? அப்படின்னு பார்த்தா ஊரோட முடிஞ்ச ஒரு விஷயத்த அவரோட சந்ததியில இருந்து தேவன் என்ன பண்றாரு, தொடங்குறாரு. யாருங்க ஊரினுடைய குமார்? ஞாபகம் இருக்கா? 31:2 வாசம். யாத்திராகமும் 31:2. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து, அவருடைய பேரன், அப்படிதானே? பேரனா மகனா? ஊரியின் குமாரன் பெசலியேல், அப்படிதானே? படிசத்துக்கும் அந்த வசனத்தை, ஊருடைய மகனான ஊரியின் குமாரன், கரெக்ட் தான். அவருடைய பேரன் யாருடைய இந்த ஊர்? ஏன் இந்த பெஸ்லேயல் இங்க வந்தாரு அப்படின்றதுக்கு இந்த ஊர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அங்க முடிஞ்ச ஒரு சகாப்தம் அது அப்படியே முடியல, அதை மறக்கல தேவன். ஏன் எந்த ஊரை சொன்னாங்களோ அந்த ஊரினுடைய வம்சத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, தேவனிடத்துல சேர்றதுக்கான ஒரு அந்த பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த இவங்களுடைய சந்தத்தில இருந்து எடுக்கிறாரு. பெசலேயேல் இந்த ஒரு
தேர்வுக்கு வரும்போது அவருடைய வயது 13 தான். ஜஸ்ட் 13 இயர்ஸ். அவ்வளவுதான். இங்கதான் மதிக்கிறாரு. இங்க வனந்தரத்துல இவர் என்ன பண்றாரு, சூசுறாரு. அவருடைய மகனுக்கு என்ன வயசு வந்துருக்கும், மகனோட மகன் இவரு இல்லையா? அவரை தேர்ந்தெடுத்து அந்த ஊரினுடைய மகத்துவத்தை அந்த வேலைப்பாடுகள்ல இவர் என்ன பண்ணணும், காட்டணும். தேவனுடைய மகத்துவம் தான். பட் ஊர் மேல ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் வந்துடக்கூடாது, அதுக்கு அவர் உடன்படல, அவங்க செஞ்ச காரியங்களுக்கு உடன்படலன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று யாருன்னா இந்த பெத்லெகேம். 3 வாசிச்சார்ல 3 வாசி. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரொம்ப விசேஷமான வேலைகளை செய்யறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுலையும் இந்த யூதா கோத்திரத்தின் மூலமா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய பெயர் விளங்குது. எப்படி தேவன் தாவீதையும் அபிஷேகம் பண்ணாரோ, எப்படி தேவன் மேசியாவை அபிஷேகம் பண்ணாரோ, அதே மாதிரி பெத்லெகேமையும் அபிஷேகம் பண்றாரு. சரிங்களா? ஏசாயா 11:2 வாசிச்சா, ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருந்தார். எப்படி தேவனுடைய ஆவி எங்க கிறிஸ்து மேல தங்கி இருக்கும்னு ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சோ, அதே நிழலா இங்க பாத்தீங்கன்னா அதே ஒரு கான்செப்ட் பெத்லெகேம் மேலயும் நடந்திருக்கும். பெத்லெகேம்ல ஒரு சாதாரணமா அவர் வந்துட்டாரு அப்படின்னு யோசிச்சு அதுக்கு பின்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தல்முத் சொல்றது அப்படின்னா, அவரு யாரு, ஊரினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட், அதுதான் அவருடைய. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, சில சமயம் தேவனுக்காக வைராகியமா இருந்து நம்மளுடைய நிலைமை பரிதாபமாக மறித்து போனாலும் தேவன் அதை அப்படியே விட்டுறது கிடையாது. நம்முடைய சந்ததியை என்ன பண்றாரு, அவர் அடுத்ததா பிக் பண்றாரு. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்குதா? அப்ப தனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொறுப்புல ரொம்ப கவனமா இருந்து அதை சரியா செஞ்சு முடிச்ச ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை அப்படியே தவற விட்ட ஒரு மனுஷர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரோன். சரிங்களா? அதே 2 பேருமே இங்க நிக்கிறாங்க. இதில் நம்ம யாரா இருக்கிறோம் பாருங்க. அந்த ஆரோன் மனசார உடன்பட்டு செய்யலைங்க. ஆனா தன்னுடைய ஒரு படி மேல யார் போயிட்டா அப்படின்னா, இங்க ஊர் போயிட்டாரு. அந்த அந்த கூடாரத்தினுடைய வேலை எப்படி இருந்தது அப்படின்னா, சங்கீதம் 96:6 வருஷம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வலிமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஆக்சுவலா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அது என்னன்னா மகத்துவம். அந்த மகத்துவத்தை வெளிக்கொண்டு வந்தது யாருன்னா இந்த பெத்லெகேம். இவருடைய ஜீவன் போனாலும் அந்த மகத்துவத்தை இவர் எப்படி தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்தணும் அப்படின்னு இருந்தாரோ அதை அவருடைய சந்ததி மூலியமா தேவன் என்ன பண்றாரு, வெளியே எடுக்கிறாரு, கொண்டு வர்றாரு. 104:1 இதே வார்த்தை அங்கேயும் உபயோகப்படுத்திருப்பாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவருமாய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவமும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அந்த மகிமையும் மகத்துவமும் அப்படின்றது பெத்லெகேம் தன்னுடைய கையினுடைய வேலைகள்னால தேவனுக்கு மகிமையும் மகத்துவத்தையும் கொண்டு வர்றாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு சேர்க்கணும். சரிங்களா? இதே காரியத்தை அவரால் என்ன அங்க பாதியிலே விட்டு போனாரோ, மறித்து போனாரோ, அதை அவருடைய பேரன் மூலியமா தேவன் என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தினால அந்த பொறுப்புகளை
அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் சரியா செய்யக்கூடிய ஒரு பொறுப்புகளை நம்ம நின்றுட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் வரும், அதாவது இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப பெருசா பார்க்கல, ஆனா அந்த ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல எவ்வளவு கவனமா இருக்காரு, அந்த ஜனங்க எவ்வளவு கவனமா இருக்கணும்ன்றது ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் என்னன்னா இந்த ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ அது இவங்க பாரு யூதா கோத்திரத்துல இருக்கிறாங்க. இத பின்னாடி நம்ம பார்த்தோம்னா என்ன கடைசி நேரம் குறைவா இருக்கணும் நிறைய எடுக்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு இவங்க என்ன பண்ணாங்க, டச் பண்றாங்க. மோசைக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நபரா இருந்தவர் அந்த ஊருன்னு பாக்குறோம். அவர் குறிச்சு இன்னும் சில தகவல் இருக்கு, அது சரியா என்னால என்ன பண்ண முடியல, கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாம நான் அதை சொல்லலை. அவருக்கும் மோசைக்கும் சில உறவு முறைகளும் இருக்குன்றதும் பதிவு செய்யப்படுது. ஒரு வருஷம் ஆச்சுலாம். என்ன ஆகணும் 14:24 சிஸ்டர். இல்ல 1 சாமுவேல் 16:13 சிஸ்டர். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் கள்ளக்கும்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தது. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சரி, ஓகே. நான் அந்த வம்ச வரலாறு தனியா அனுப்பி விடுறேன். இது எதுக்கு பார்த்தோம்னா இதே மாதிரியான ஒரு அபிஷேகம் தான் அவருக்கும் தேவனுடைய ஆவி அவர் மேல வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசலையே. அப்போ நீ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பொறுப்புகள்ல நம்ம சரிவர இருக்கணுமா. நம்ம எல்லாருக்குமே இங்க வந்து அந்த சகோதரன் இந்த சகோதரனும் கிடையாது, எல்லாருக்குமே அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அந்த பொறுப்புலதான் இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க பொறுப்பை அவங்க சரியா செய்யணுமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். சில சமயம் நம்மளுடைய விஷயங்கள் பாருங்க, ஊர் சேர்ந்த விஷயங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியல. பட் ஆனா அவர் ஒரு மகத்தான ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப சைலண்டா செஞ்சுட்டு போயிருக்காரு. அந்த மாதிரியோ வச்சு நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம அடுத்தவங்கள நம்மளுடைய தவறுனால அடுத்தவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு பிடிக்கக்கூடிய உலக காரியங்களுக்காக அடுத்தவங்கள அதுல உள்ள நுழைக்க முயற்சி பண்ணவே கூடாது. அதுக்கு சிறந்த உதாரணம் ஒரு சம்பவம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, அது கண்டிப்பா தேவன் என்ன பண்ணும், துக்கப்படுத்தும், ஒரு வருத்தப்படுத்த வைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை முறை நம்ம எகிப்தினுடைய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வரணும். நம்ம நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் எகிப்தினுடைய காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் நம்ம செய்யறோம். நினைச்சு இல்ல, அதெல்லாம் இருக்காது நினைச்சு நம்மளா ஒரு விஷயத்த நம்மளுடைய சந்தோஷத்துக்காக அதை மறைச்சு செய்யறோம் இல்லையா, அது தேவனை துக்கப்படுத்தும். அந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் அவரை துக்கப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற ஒரு யோசனையை நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். இல்ல எத்தனை முறை உலகமா இருக்கிற விஷயங்களை நான் வெறுத்து அதோட உடன்படாம இருக்கும்போது எத்தனை வெறுப்புகளை நான் மனுஷன் இடத்துல சம்பாதிச்சிருக்கேன், அதையும் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். சரிங்களா? ஒரு சமயம் நம்ம உண்மையா இருந்து செத்தே போனாலும் தேவன் அதை என்ன பண்றதுன்னா சும்மா விடுறது கிடையாது. அப்போ நம்மளுடைய பொறுப்புகள்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொடுத்த வேலையில பொறுப்பா செயலாற்றணும். இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பே என்ன, பொறுப்புடன் செயலாற்றுங்கள். யாரு பாக்குறாங்க பார்க்கலன்றத விட தேவன் நம்ம பாக்குறாரு, அந்த ஒரு உணர்வுகளோட இருந்து நமக்கு கொடுத்த பொறுப்புகளை பொறுமையோடு செயலாற்ற தேவன் நாமே திருப்பி செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை அவரும் தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.